வின்னர் படம் பார்த்துருக்கீங்களா? வின்னர் படத்துல வின்னர் அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ராமச்சந்திரன். வின்னர் படம் வந்து எவ்வளோ பெரிய நகைச்சுவை. கைப்புள்ளங்கிற கேரக்டரே இந்த இன்னும் வின்னர் படத்து மூலம் நமக்கு வந்து அறிமுகமாயிருக்கும். வடிவேலு அண்ணா காமெடியில பின்னி எடுத்திருப்பாரு. இப்படி ஒரு கேரக்டர் அந்த படம் பிரசாந்த் ஹீரோ நடிச்சிருப்பாங்க, கிரண்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துடைய காமெடி ட்ராக் மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஆடியன்ஸ் கிட்ட பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆமா, ரிப்பீட்டா ஓடிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்காது. இன்னைக்கு மீம்ஸ் வரைக்கும் அதை பயன்படுத்திட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப பயன்படுத்துறாங்க. ஆனால் அந்த ப்ரொடியூசர், அந்த தயாரிப்பாளர் நிலைமை என்ன தெரியுமா? அவர் வந்து நான் ஒரு இடத்துல டி.நகர் ஹோட்டல்ல வந்து டேபிள் துடைச்சிட்டு இருந்தார். வின்னர் படத்துல இருந்து அவருக்கு லாபம் வரல. அவருடைய வீட்டை மட்டும் காமிச்சாரு. பத்மநாபபுரம் அரண்மனை. அந்த மாதிரியான ஓடு வேயப்பட்ட ஒரு பிரமாதமான பெரிய அரண்மனை அது. அந்த வீட்டை வந்து அவர் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அந்த பட தயாரிப்புல ஏற்பட்ட பெரிய பின்னடைவு, அதன் மூலமாக ஏகப்பட்ட செலவு, அவருக்கு வந்து சினிமா புதுசு, அதை எப்படி பண்ணணுங்கிறது தெரியல. இது எல்லாமே சேர்ந்து அவரை வந்து அந்த வீடவே, அந்த சொத்துக்களவே விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பையனுடைய ஆசைக்காக அந்த வின்னர் ப்ரொடியூசரோட அப்பா வந்து, நீ என்னவோ பண்ணிக்க, ஆனால் வந்து வீடை மாற்றிரு. அதை சொல்லும்போது நான் ஆடி போயிட்டேன். அதாவது கலங்கி போச்சு. என்னென்னா, நான் இறந்து போயிட்டேன்னா அந்த அடக்கம் பண்ணுற இடத்துக்கு ரொம்ப தொலைவாக நீ வந்து வச்சிடாத. உனக்கு அவ்வளோ தூரம் நீ வந்து செலவு வைக்கக்கூடாது. எனக்கு வந்து அந்த அந்த இடுகாட்டுக்கு பக்கத்திலே நீ வீடு பார்த்து குடியிருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டாராம்.